மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் முழுமையாகவும் சரியாகவும் அமல்படுத்தவில்லை என்று எங்கள் அன்பு தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் ஆணைக்கிணங்க இந்த மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். இங்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விக்கிரவாண்டியில் விழுப்புரம் பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற தலைவர், விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நண்பர் சிவா அவர்களே, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தலைவர் அருமை தம்பி அருளப்பன் அவர்களே, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நண்பர் இளையராஜா அவர்களே, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பொன் ராஜா அவர்களே, விழுப்புரம் துணைத் தலைவர் வேலு அவர்களே மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க இங்கு வந்திருக்கும் மூத்த காங்கிரஸை சேர்ந்த அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களே, அண்ணன் முபாரக் அலி அவர்களே, அண்ணன் ஐயனார் அவர்களே, தேச ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் பட்டாபி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, நாராயணசாமி அவர்களே, திண்டிவனம் காமராஜ் அவர்களே மற்றும் நாகப்பன் அவர்களே மற்றும் மகளிர் இங்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சட்டம் என்பது ஒரு வரலாற்று சட்டம். எந்த நாட்டிலும், உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நூதனமான, ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இது. இதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தவில்லை, சரியாக அமுல்படுத்தவில்லை, முறையாக அமுல்படுத்தவில்லை. இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அதில் ஒரு சில குளறுபடிகளை உங்கள் அனைவருக்கும் நான் கூற விரும்புகிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் ஊதியம் 148 ரூபாய். 148 ரூபாய் யாருக்குமே போடுறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது முழுமையா சென்றடையணும். என்ன நாங்க உங்களுக்கு கொடுக்குறோமோ அதை நீங்க மக்கள்கிட்ட கொடுங்க. வேற நாங்க உங்களை ஒண்ணுமே கேட்கல. 148 ரூபாய் கொடுக்குறோமா, அதை நீங்க கொடுக்கணும். அதை நீங்க கொடுக்கறதா நீங்க பண்றது வெறும் போஸ்ட்மேன் ஜாப். நாங்க உங்ககிட்ட கொடுக்கறத நீங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதை கொடுக்கறது இல்லை, பாதி கூட கொடுக்கறது இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது இல்லாம நிறைய இன்னும் இதை விட பயங்கரமான மோசமான குளறுபடிகள் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இந்த 100-150 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சுட்டு வேலை இல்லாமல், வேலை கொடுக்கப்படாமல் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு பதிவு செய்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவில்லை. அந்த 148 வேலைக்கு போய் 148 ரூபாய் போல ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் வாங்குற நிலைமை கூட பரவாயில்ல. வேலைக்காக பதிவு செய்து விட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேலை வரும், இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி டெய்லி இந்த ஆபீஸுக்கு அந்த ஆபீஸுக்கும் வீடியோ ஆபீஸுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். வேலை வாய்ப்பை இந்த தமிழக அரசு அவர்களுக்கு உருவாக்கி தரவில்லை. அது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். அதையும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாங்க இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்க நிறைய ஃபீல்டு விசிட் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த விஷயங்கள் நடக்கிற இடத்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடக்கிற இடங்களுக்கு நாங்க ரெகுலரா போய் பார்க்கிறோம். அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. குடிநீர் வசதி கிடையாது, முதலுதவி வசதி கிடையாது. அங்க ஏதாவது தெரியாம கையில காலில் போட்டா கூட அவ்வளவுதான். அவங்களுக்கு எந்த விதமான முதலுதவி வசதியும் கிடையாது, எந்த விதமான குடிநீர் வசதி கிடையாது. குடிநீர் வசதி இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு சராசரி மனிதன் எப்படி வேலை செய்ய முடியும்? இன்னொரு முக்கியமான குளறுபடி என்னன்னா,
மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்கள்ல, சரி காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களோட விட்டுருங்க, பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயே சில மாநிலங்கள்ல இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்காக பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, விவசாயம் நொடிஞ்சு போச்சு, விவசாயிகள் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க. எவ்வளவு நம்மளே பார்க்கிறோம், ஏதோ ஒரு பெரிய கணக்கே இருக்கு. விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துக் கொண்டே போகிறது, கம்மியாகல, ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்ப வர வழியில, சென்னையில இருந்து வர வழியில, விழுப்புரம் வர வழியில, விக்கிரவாண்டி வர வழியில பார்த்தா ரெண்டு பக்கமும் வந்து இந்த லே அவுட் அந்த லே அவுட் ஃபுல்லா கிரவுண்ட் பிளாட் போட்டுக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விவசாயத்துல. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா விவசாயிகளுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அவங்களை அங்க கூட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு அந்த கூலி எங்களால கொடுக்க முடியல, அதிகமா இருக்கு, அதனால எங்களால முடியலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை ஏன் வந்து அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டீங்க? நம்ம பக்கத்து மாநிலத்துல, இந்த பக்கம் இருக்க மாநிலத்துல பண்றாங்க, இந்த பக்கம் இருக்க மாநிலத்துல பண்றாங்க, நம்ம சுத்தி இருக்க எல்லா மாநிலத்திலும் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்கல்ல. இந்த தமிழக அரசு, தமிழ்நாட்டை ஆளும் அதிமுக அரசு காங்கிரஸை பழிவாங்குவது என்று நினைத்துக் கொண்டு அப்பாவி தமிழ் மக்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த உண்மை நிலவரம். நீங்க எங்களை வந்து ஏதோ வந்து நீங்க பழிவாங்க நினைச்சுக்கிட்டு எங்க மேல இருக்க கோபத்தை வந்து நீங்க எங்க மேல இருக்க கோபத்தை எங்க மேல காட்டுங்க. எதுக்கு அப்பாவி ஜனங்க மேல காமிக்கிறீங்க? இதை போன்ற நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று பாராளுமன்ற அளவில் நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற அளவில் நடக்கும், பஞ்சாயத்து அளவில் நடக்கும், பூத் அளவில் கூட நடக்கும். இந்த விஷயத்தை இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பூத் வாரியா நடத்துறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம். இது இன்னையோட விடுற விஷயம் இல்ல. இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் இந்த தமிழக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளவில்லை என்றால் திருத்திக் கொள்ள வைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த விழுப்புரம் பாராளுமன்ற கமிட்டிக்கும்